நிச்சயமாக கடந்த சில நாட்களாகவே அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் வெளியிலே மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுமிகள் என பலரும் இந்த சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது தெரு நாய்க்கள் மற்றும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்களால் இந்த சிறுவர் சிறுமிகள் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தினத்துல அதே போல கடந்த 6ஆம் தேதி அன்று சென்னையில 5 வயது சிறுமி ராட்வீலர் இன வகையை சார்ந்த வளர்ப்பு நாயால் 2 நாய்கள் தாக்கி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில கடந்த ஒரு சம்பவம் மக்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் பீதியும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல கடந்த 12ஆம் தேதியானது இந்திய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வர துறை நடவடிக்கை மூலம் கால்நடை பராமரிப்பு துறையின் வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த பங்கேற்பாளர்களுடன் ஏற்பட்ட குழுவின் பரிந்துரையில் சுமார் 23 வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாய்க்கள் இனங்களான பிட்புல், அமெரிக்கன் ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ராடர், டோக்கியோ அமெரிக்கன் புல்டாக், போயல், கன்கால், சென்ட்ரல் ஆசியாசின் காங்சின் ஷெப்பர்ட் டாக் உள்ளிட்ட 23 வகையான இந்த நாய்களானது தற்போது மீன்வளத்துறை அமைச்சகம் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது பேண்டாக் என பொதுவாக அழைக்கப்படும் வகைகள் மிகவும் ஆக்ரோஷமான எனவும் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இனங்கள் எனவும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் அதாவது 23 வகையான நாய்களை இந்தியாவில் வளர்க்கவும் இனப்பெருப்பதற்காக இந்த தடையை நிறுத்தி வைத்திருக்கிறது. குறிப்பாக மேற்படி நாய் இனங்கள் மற்றும் அவைகளின் கலப்பணங்கள் இறக்குமதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வதற்கும் மற்றும் இவைகளின் எல்லா வகை பயன்பாட்டையும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. தற்போது வளர்ப்பு பிராணிகளாக மேற்கொள்ள இவ்வகை நாய்களை வைத்திருப்பவர் அவற்றை உடனடியாக ஆண் பெண் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து இனப்பெருக்கம் செய்வதற்கு நாய் பரிந்துரை செய்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மேற்கொண்ட இந்த 23 வகையான நாய்களை உடனடியாக இந்த உரிமையாளர்கள் அவர்கள் அந்த நாய்களுக்கான இனப்பெருக்க தடையை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும், அதே போல நாய் வளர்ப்போர் நாயை வெளியே பொது இடங்களுக்கு கூட்டி செல்லும் பொழுது கட்டாயமாக லீஸ் என சொல்லக்கூடிய அந்த கயிறு, அதாவது இணைப்பு சங்கிலி மற்றும் தற்காப்பு முகக்கவசம் அணிந்து அழைத்து செல்ல வேண்டும் எனவும், அதே போல அந்த இணைப்பு சங்கிலியின் அளவானது நாயின் மூக்கு நுனியில் இருந்து வால் அடிப்பகுதி முடியும் வரை அதன் உடல் அகலத்திலிருந்து ஏற்பவாறு குறைந்தபட்சம் 3 மடங்கு நீளமாவது இருக்க வேண்டும் எனவும், நல்ல தரமான கழுத்தப்பட்டை அதாவது பெல்ட் என சொல்லக்கூடிய தோள்பட்டை அணிவித்து நாய் உரிமையாளர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை வெளியே அழுத்து செல்வது செல்ல பிராணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும் எனவும், தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கு உரிமையாளர்களுக்கு இது போன்ற அறிவுரை தற்போது வழங்கியிருக்கிறது. அப்புறம் தகவலுக்கு நன்றி. தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.